நீங்களா? யார் நீங்க? திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைய பேசுவான். என்ன சொல்லு, யார் நீங்க? எம்கே முதலியார் விட்டு ஆளுங்க. அவர் பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கீங்க. மரியாதை அனுப்பி வைக்கல, நடக்கிறதே வேற. அந்த பொண்ணுங்க பதில் சொல்லுமா. உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. போய் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணு. நாங்க முன்னாடி வந்துட்டோம், அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் வந்தா நான் பேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கெட் அவுட் ஆல் ஆஃப் யூ. கெட் அவுட் சொல்லிட்டாங்களாப்பா? போய் உட்காருங்க. மாமா, மாமா, என்னம்மா? முதலியார் ஆளுங்க கூட்டமா வந்து கலெக்டா பண்றாங்க. ரொம்ப பயமா இருக்கு மாமா. பதட்டப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். பிரேமி எங்க? கீழே பேசிட்டு இருக்கா. இருக்காளா? போ, பின்னாடியே வரேன். வாசுகி, சட்டை எடு. என்ன? எதிர்பார்த்ததுதான். கார்த்தி, இந்த ரூமை விட்டு நீ வெளியே வரவே வராத. எஸ், நான் கருணாகரன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். மிஸ்டர் எம்கே முதலியார் டாக்டரை நீங்க பிடிச்சு வச்சுக்கீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது இருக்கட்டும். இவங்கெல்லாம் யாரு? ஆன்சர் மீ ஃபர்ஸ்ட். அந்த பொண்ணு சங்கீதா இங்க இருக்காங்களா? யூ ஆன்சர் மீ ஃபர்ஸ்ட். இவங்கெல்லாம் யாரு? எம்கே முதலியார் வீட்டை சேர்ந்தவங்க. வீட்டை சேர்ந்தவங்களா இல்ல கைக்கூலிகளா? சி, முதல்ல இவங்களை வெளியே போக சொல்லுங்க, நாம அப்புறம் பேசுவோம். Ask them to get out fast. நீங்களா எந்திரிச்சு வெளியே போங்க. திமிர் பிடிச்சவங்க இந்த பொம்பளை. நல்லா கவனிக்க. இப்ப பேசலாமா? எஸ். அந்த பொண்ணு சங்கீதாவை நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களா இல்லையா? உங்க அக்யூசேஷனே தப்பு. சே எஸ் ஆர் நோ. நோ. அப்படின்னா அந்த பொண்ணு இந்த வீட்டில் இல்லைன்னு சொல்றீங்களா? அந்த பொண்ணை எங்கே ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு வீட்டை சர்ச் பண்ணலாமா? அதுக்கெல்லாம் தேவையே இல்லை சார். நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸா? உங்க பேரு கருணாகரன், நல்ல பேரு. நான் ரிட்டையர்ட் மேஜிஸ்ட்ரேட் பரதன், மேலே குடியிருக்கேன். ஸோ வாட்? போலீஸு, கோர்ட்டு, கேஸு இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்ட விஷயம். ஸோ வாட்? உங்களை போல அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் கூண்டில் நிற்க வச்சு விசாரணை பண்ணியிருக்கேன். ஸோ வாட்? அந்த நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். ஏன் சொல்றது தெரியுமா? உங்க நாலெட்ஜிலேயே 10-20 குண்டாஸ் உள்ள வந்து கூச்சல் போட்டு த்ரெட்டன் பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காகவே உங்க பேர்ல என்ன? நீங்க ஒரு ரிட்டையர்டு மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கலாம், அதுக்காக ஆர் யூ ட்ரைங் டு த்ரெட்டன் மீ? என் கடமையை செய்ய முடியாம தடுக்கிறதா காரணம் காட்டி உங்களை நான் அரெஸ்ட் பண்ண முடியும். பேஷா பண்ணுங்க. யார எப்போ எதுக்காக அரெஸ்ட் பண்ணோன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு சீஃப் மினிஸ்டரையே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கூண்டுல நிக்க வச்சு விசாரிக்கிற காலம் இது. உட்காருங்க பிரேமி, உட்காருமா. எதுக்காக இங்க வந்திருக்கேள், யார் தூண்டுதல் பேர்ல இங்க வந்திருக்கேள்னு நம்ம 2 பேருக்குமே நல்லா தெரியும். என்ன சாப்பிட்றே மிஸ்டர் கருணாகரன்? இவெல்லாம் இன்னைக்கு இருப்பா, நாளைக்கு போயிடுவா. The days will change, the tables will be turned, you will be shunted to a தண்ணி இல்லா காடு. எத்தனை பசங்க உங்களுக்கு? சார், உங்க உபதேசத்தை கேட்க நான் வரல. பிரேமி, அந்த கார்ட்லெஸ் பொண்ணு எடுத்துட்டு வாமா. அந்த எம்கே முதலியாருக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவல்ல ரீச் இருக்குன்னா ஏழைக்கு தகுந்த எள்ளுரண்டைங்கிற மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்னு அவளும் தெரிஞ்சுக்கிட்டோமே. என்னையா அந்த ஓல்டு மேன் நம்மளெல்லாம் கில்லுக்கறி நினைச்சுக்கிட்டு கம்மிங் அவுட் வித் காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ்?
அந்த பொண்ணை எங்க இருந்தாலும் பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. யாரு மீனாட்சி சுந்தரமா? பரதம் பேசுறேன். எப்படி செல்போன்லயே பிடிச்சிட்ட பாத்தியா? எப்படி இருக்க? ஒரு சின்ன ஹெல்ப்பியா? என்னது, கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கியா? அதை விட அவசர கல்யாணம் இங்க. இதுங்க வந்து தாலி கட்டிட்டு அப்புறம் அங்க போ. ஒரு SOS கால் சுவாமி. இங்க ஒரு ACP வந்திருக்கார், பேரு கருணாகரன். உன்னை அர்ஜென்ட்டா பார்க்கணுமா, வரியா? சார்கிட்டயே பேசுறியா? பேச. உன்னை போல எத்தனை பேரை பார்த்துருக்கேனா. ஹலோ. எஸ் சார். சார் சார் பட் சார் 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 நான் வெயிட் பண்ணுறேன் சார். வெயிட் பண்ணுறேன் சார். என்ன கலட்டங்க? வடா மீனாட்சி. ரொம்ப தேங்க்ஸ்டா மீனாட்சி. உட்காரு. மேட் என்ன நீயே சொல்லுமா. அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவனே, பிரேமி இவதான். உங்களை பத்தி ரொம்ப உயர்வா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆமா, கொஞ்சம் உயரமா இருக்கேன்ல, ஏதாவது சொல்லியிருப்பாரு. வெல், வாட்ஸ் மேட்டர் சொல்லுமா. சார், அந்த MK முதலியாரோட டாக்டரை இவங்க பிடிச்சிட்டு வந்து. ஐ டிட் நாட் ஆஸ்க் யூ. எஸ் சார். என்ன, ஏதாவது லவ் அஃபேரா? கண்டுபிடிச்சிட்டான் பார். ஏவன் அனுபவம் அனுபவம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏதோ மோரியா டாக்டர் பிடிச்சி வச்சிருக்கான்னு ஏசி சொன்ன உடனே அது இதுவாக தான் இருக்குன்னு ஒரு சின்ன யூகம். 2 and 2 put together. அது ஒன்றும் இல்லைடா, இந்த MK முதலியார் இருக்கானு அவன் பொண்ணை இந்த பிரேமியோட பிரதர் லவ் பண்ணி தொலைச்சிட்டான். நான் வாயை பொழந்துட்டு இருக்க, நீ அப்படி தானே? இவனோட லவ் மேரேஜ் தான். அப்போ அழகாக இருப்பான். எனக்கு மாத்திரம் என்ன, என்னுடைய 2ஆம் கல்யாணமும் காதல் கல்யாணம் தானே. என்ன காஃப் லவ் இல்லை, கண்டதும் காதல் இல்லை, கட்டாய காதல். அதான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிருக்கனே, எல்லாம் தெரியுமே விவரமா. அப்போ மோலியாரோட பொண்ணை உங்க பிரதர் இழுத்துட்டு வந்துட்டான். இழுத்துட்டுலாம் வரல சார். ஓ, ஐம் சாரி. சரி, இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்கா? உப்பருகையில் இருக்கா. அது எங்க இருக்கு? ஆத்துக்குள்ளதான் இருக்கு. அதோ நிக்கிறா பார். இறங்கி வாமா, நீயே சொல்லு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் ஹார்சஸ் மவுத். இந்த விஷயம் முதலியாருக்கு தெரிஞ்சு போய் அந்த பொண்ணை போட்டு சித்திரவதை பண்ணியிருக்காரு. அதை தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடி வந்து இங்க அடைக்கலம் கேட்டு வந்துட்டா. இனிமே அந்த வீட்டுப்படியை மிதிக்க மாட்டேன் அப்படின்னு ஓன்னு அழறா. உங்களால வச்சுக்க முடியலன்னா சொல்லுங்க, தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றா. சரி இரு பார்க்கலான்னு சொல்லி வீட்டோட தங்க வச்சுட்டேன். ஆனா மேல என்னோட சேஃப் கஸ்டடியில தான் இருக்கா. ப்ளீஸ் நோட், போலீஸ்காரனாச்சே. வாமா, நீதான் அந்த பொண்ணா? என்ன வயசாகுது? 20. வீட்டு விட்டு எதுக்கு ஓடி வந்த? நான் லவ் பண்ணுறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல. அவனை மறந்துடுன்னு என்னை போட்டு அடிக்கிறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க. இதுக்கு மேலேயும் நான் அங்கே இருந்தேன்னா என்னை அடிச்சே கொன்னுடுவாங்க. அதான் இங்கே வந்துட்டேன். ஒருமாடா, நீ போலாம். இட்ஸ் a delicate issue. முதல்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாரா? ஃபோன் பண்ணி கவனிக்க சொன்னார் சார். ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வாங்குறதுக்கு என்ன? உங்களுக்கெல்லாம் முதல்ல சுப்பீரியர் ஆஃபீஸரா? ஸ்டாப் இட். வரதன் சார், முதலியாரை பத்தி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அடாவடித்தனம் பண்ணிட்டு தன்னோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால போலீஸே கைக்குள்ள போட்டுக்கிறவர். சரிடா, உங்ககிட்ட நடக்காதே. பட் லோயர் லெவலில் நடக்குதே. அந்த பொண்ணு வயசுக்கு வந்தவ, ஒரு மேஜர். தம் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிறதுக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அதுல தலையிட வேற யாருக்கும் உரிமை இல்லை. எங்க டிஐஜி அப்படி சொன்னார்னு MK மலையிட போய் சொல்லுங்க. பட் சார். Now buts. You can go. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அந்த MK முதலியார் ஒரு டேஞ்சரஸான ஆளு. ஜாக்கிரதையா இருக்கும். தோல்வியை அவரால் எப்போதும் தாங்கிக்கவே முடியாது. Be prepared for a confrontation. Okay? எதுக்கும் சுமூகமா பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வர பாருங்க. This is my personal advice. தேங்க்யூடா, தேங்க்ஸ் ஃபார் கமிங். அடுத்த தெருவுக்கு போனா
இதோ கல்யாணம் சொன்னியே. வரேம்மா. ஹலோ, இஸ் இட் 4892813? இல்லைங்க, இது 48922813. சாரி, சரியா தானே டயல் பண்ணேன். ஹலோ, இஸ் இட் 4892813? என்னங்க மேடம், ஒரு தடவை சொன்னா தெரியாது? இது 48922813. என்ன சார் இது? நான் முதல் 3 நம்பரை சேர்த்து சொல்றேன், நீங்க கடைசி 3 நம்பரை சேர்த்து சொல்றீங்க. அதர்வைஸ் ரெண்டும் ஒரே நம்பர் தானே. ஆர் யூ ட்ரைங் டு ஃபூல் மீ? பிரேமியை ஃபூல் பண்றதுனா அதுவும் ஒரு பாக்கியம் தானே. சிதம்பரம் தான் பேசுறேன். சொல்லுங்க பிரேமி, என்ன அதிசயமா என் ஞாபகம் வந்திருக்கு உங்களுக்கு? நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் தான் இருந்தேன். நீங்க எதுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தீங்க? உங்க பேங்க் பில்டிங் தாண்டி வந்தப்போ உங்க நினைவு வந்துச்சு. உங்க நினைவு வந்ததும் உங்க முக ஞாபகம், உங்க முக ஞாபகம் வந்ததும் அந்த சிரிப்பு, அந்த சிரிப்பு ஞாபகம் வந்ததும் அந்த பல்வரிசை ஞாபகம் வந்தது. சரி சரி, போதும் போதும். இன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாமா? ஹாலிடே தானே உங்களுக்கு? பாஸுக்கு சேவகம் செய்யாம வைஃபுக்கு சேவகம் செய்யறதுக்கு பேர் தான் ஹாலிடே. எங்க மீட் பண்ணலாம்? பை 7:30 மீட் பண்ணலாமா? அதாங்க நம்ம வழக்கமா சந்திக்கிற ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட்ல. என்னங்க, வீட்டு ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ண இங்க வந்திருக்கோம். ஆமா, எத்தனை பசங்க உங்களுக்கு? பசங்களா? அதாங்க 4 வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு. அன்னைக்கு சொன்னீங்களே மேக்ஸிமம் 4 குழந்தைங்க இருக்குமா? 5. 5? 4 வருஷத்துல 5 பசங்களா? 12 நாள் 48 மாசம். மினிமம் 10 மாசம்னு வச்சுக்கிட்டா கூட பாக்கி 8 மாசம் தானே இருக்கு. பொதுவா 10 மாசம் சுமப்பாங்க. நான் ஒவ்வொன்றையும் 8 மாசத்துலயே பெத்து போட்டேன். சோ ஐ 8 40, பாக்கி 8 மாசம் இருக்கே. நீங்களும் நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு குழந்தைங்களே இல்லைன்னு எனக்கு தெரியும். இன்னொன்னும் தெரியும். என்ன தெரியும்? உங்களுக்கு கல்யாணமே ஆகலைன்னு தெரியும். அடாடாடாடா, கொலம்பஸ். இவ்வளவு பெரிய உண்மையை எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? கழுத்தை பார்த்துதான். முதல்ல உங்களை பார்த்தப்பவே கழுத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். தாலியை கட்டி கோட் ஸ்டாண்ட்ல மாட்டிட்டு வெளியில வர பொம்பளைங்க இந்த காலத்துல இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பொம்பளைங்களுக்கு தாலி மாதிரி ஆம்பளைங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நல்லதான் இருக்கும். இவன் தாலியை கட்டுவான், அவ ஒரு கையில வளையல மாட்டுவா. அப்ப கூட இந்த திருட்டு ஆம்பளைங்க வெளியே வரும்போது வளையல கட்டி வச்சுட்டு தான் வருவாங்க, கல்யாணம் ஆனதை காட்டிக்காம இருக்கிறதுக்கு. வளையெல்லாம் வேண்டாங்க. முகத்துல ஒரு சோகம், ஒரு கலப்பு, 3-4 இடத்துல நகைக்கீரல், மொத்தத்துல ஒரு சவக்கலை இருக்குமே, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்க முகத்துல அதெல்லாம் இருக்கா? எனக்கு எப்படி தெரியும்? கண்ணாடியை பார்த்தா அது சொல்லுமே. எங்க வீட்டு கண்ணாடி ரொம்ப பொய் சொல்லுதுங்க. என்னன்னு பொய் சொல்லுது? நான் ரொம்ப அழகுன்னு சொல்லுதே.
உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அத சொல்லுங்க. அப்பப்போ ஐயோ அப்பா போனா அப்பப்போ எங்க அப்பா கேட்பாரு எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. பொறுங்கப்பா, அதுக்கு பெஸ்ட் ஸ்டேஜ் வரட்டும். பெஸ்ட் ஸ்டேஜ் இஸ் மேரேஜ் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாரு. நீங்க யாரையுமே லவ் பண்ணலையா? ஒரு வாட்டி ஒரு பொண்ணை பார்த்தேங்க. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். முதல் பார்வையிலே லவ் தோணுடுச்சுங்க. கண்டதும் காதலா? அப்புறம் லவ் பண்றா இவள அப்படின்னு ஒரு கண்ணு சொல்லுச்சு. தலைய குனிஞ்சுக்கிட்டே ரெண்டாவது தடவையா பார்த்தேன். அப்ப இன்னொரு கண்ணு சொல்லுச்சு, போயும் போய் இவதானா கிடைச்ச உனக்கு அப்படின்னு. ஐ டிராப் த ஐடியா. இஃப் ஐ எம் நாட் இன்கிசிட்டிவ், என்ன பாக்கெட் சார் இது? அப்பையிலேருந்து இதை வச்சு விஷமம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களா கேட்கணும் தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு கொடுக்க தான் கொண்டு வந்திருக்கேன். நான் இந்த மாதிரி gift presents-லாம் வாங்கிக்கிறது கிடையாது. அது என்னோட பிரின்சிபல். வாங்கிக்க மாட்டேன்னு வாய் சொன்னாலும் கண்ணு அப்போலேருந்து இதையே தானே பார்த்துட்டு இருந்திருக்கு. இது என்னோட பிரிவு பரிசு, பார்ட்டிங் கிஃப்ட். ஏன் என்னாச்சு? எனக்கு பாம்பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்படியா? அதை சொல்லத்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். இதை விட பெரிய கிஃப்டா கொடுக்கணும். ஆனா இது கீர்த்தியில பெருசு, ரொம்ப பெருசு. எங்க ஆஃபீஸ்லயும் சரி வெளியிலயும் சரி எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், பழகிருக்கேன். பட் யூ ஆர் குவைட் யூனிக். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அடையாளமா ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு. ப்ளீஸ் ஆக்செப்ட் இட் பிரேமி. ப்ரெசண்ட்டை ஆக்செப்ட் பண்றதுல என் பிரின்சிபல்னு சொன்னீங்க. அது ஏன் பிரின்சிபலோட கிளாஷ் பண்ணுது? நினைவு பரிசு கொடுக்காம நான் யாரையும் விட்டு பிரியறதில்ல. ப்ளீஸ். என்ன பிரசன்ட் இது? பல்செட். பின்னங்க போயும் போயும் அதையா பிரசண்டா கொடுப்பாங்க? வீட்டுல போய் பாருங்க என்ன இருக்குன்னு. என்ன பிரேமி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? பிரிய போறோன்னு வருத்தமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாம என்ன லவ்வர்ஸா இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பிரிய போறோன்னு வருத்தப்படுறதுக்கு? ஆனா உங்க முகம் இருக்கே, அது நம்பிக்கை துரோகம் பண்ணுது, காட்டி கொடுக்குது உங்க வருத்தத்தை. சரி, நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா நம்ம சந்திப்பு, அடிக்கடி சந்திச்ச அனுபவங்கள் எனக்கு கவிதையா இருந்துச்சு. Our meeting was like poetry. Thank you பிரேமி, thank you. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன்.